வணக்கம். நான் உங்கள் வாசன் ப்ராப்பர்ட்டி கேஆர் செந்தில் வாசன். தினமும் ஒரு தலைப்பு என்ற வகையில் இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் பிறப்பால் சொத்துரிமை. சொத்துரிமைனா என்ன? நமக்கு சொத்து எப்படி வேணாலும் கிடைக்கலாம். நம்ம சுய சம்பாத்தியமாக இருக்கலாம், அல்லது பூர்வீக சொத்தை பாகப்பிரிவினை மூலமாக நமக்கு கிடைக்கலாம், அல்லது உயில் மூலமாக கிடைக்கலாம், செட்டில்மெண்ட் மூலமாக கிடைக்கலாம், அல்லது பூர்வீக சொத்தாக கிடைக்கலாம், எப்படி வேணாலும் கிடைக்கலாம். இந்த பிறப்பால் சொத்துரிமை அப்படிங்கிறது என்னென்னா, பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு. எப்படின்னா, ஒரு தாத்தா இருக்கார், அவருக்கு 2 பசங்க. அந்த 2 பசங்களுக்கும் அந்த தாத்தா சொத்தை எழுதி வைக்கலை. அப்போது அல்லது அந்த தாத்தா கிட்ட சொத்தை 2 பேரும் பாகப்பிரிவினை பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா அந்த 2 பசங்களுக்கும் 2 பசங்க இருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், தாத்தா 2 மகன்கள், அந்த 2 மகன்களுக்கும் 2 மகன்கள். அப்போது இந்த சொத்து தாத்தா என்ன பண்ணுறாருன்னா, பாகப்பிரிவினை மூலமாக அந்த பசங்க 2 பேர்த்துக்கு பிரித்து கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு உண்டான சொத்து இப்போ அவங்களுக்கு எந்த மாதிரி சொத்துன்னா, கூட்டு சொத்து தான், தனிப்பட்ட சொத்து கிடையாது. ஏன்னா பேரன்க 2 பேர் இருக்காங்க, 2 பேர்த்துக்கும் 2 பேர் இருக்காங்க. அப்போது தாத்தாவுடைய சொத்து தன் மகன்களுக்கு பாகப்பிரிவினை மூலம் ஏற்பட்டிருந்தாலும் கூட, அந்த மகன்களுக்கு வாரிசுகள் பிறந்தவுடன் அந்த தாத்தாவுடைய சொத்தின் பங்கில் பிறப்பால் சொத்துரிமை அடைந்து விடுகிறார்கள். அப்போது என்ன பண்ணணும்? அந்த சொத்தை பராமரிக்கலாம், ஆண்டு அனுபவிக்கலாம். ஆனால் அந்த பசங்களை மேஜர் ஆகிற வரைக்கும் அந்த சொத்தை விற்கலாம், கார்டியன் காமிச்சு விற்கலாம். ஆனால் அந்த சொத்தின் உரிமை அந்த பசங்களுக்கு இருக்குது. அந்த சொத்தை அவங்க மேஜர் ஆகிட்டாங்கன்னா அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல், அவங்களுடைய கையெழுத்து இல்லாமல் இவங்க விற்பனை பண்ண முடியாது. ஏன்னா இப்போது உதாரணத்துக்கு, எனக்கு எங்கள் பூர்வீக சொத்து எனக்கு வந்துடுது, எனக்கு 2 பசங்க. அப்படின்னா எனக்கு ஒரு பையன் பிறக்கும் பொழுது என்னுடைய சொத்தின் பாதி அவனுக்கு பிறப்பால் சொத்துரிமை வந்துடுது. இன்னொரு பையன் பிறந்துடுறான் அப்படின்னு சொன்னால் இந்த பாதி இருக்கக்கூடிய உரிமை 3ஆக டிவைட் ஆகுது. அப்போ 33%, 33%, 33%. அப்போது இந்து வாரிசுரிமை சட்டத்தில் பிறப்பால் சொத்துரிமைங்கிற விஷயம்தான் பலமான விஷயம். அந்த ஒரு விஷயத்தை மேற்கொண்டு தான் சொத்தின் உரிமைகள் தகுந்த நபர்களுக்கு சரியாக கடத்தப்படுகிறது. அதனால தான் இந்திய வாரிசுரிமை சட்டத்தில் மிக தெளிவாக வரையறுத்திருக்காங்க. ஸோ அப்போ பிறப்பால் சொத்துரிமைனா, பூர்வீக சொத்தை நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் குழந்தைகள் ஏதாவது விடுபட்டுட்டு கரை பண்ணி கொடுத்துட போகிறாங்க. அந்த மாதிரி குழந்தைகள் வரைக்கும் எத்தனை பேர் இருக்கிறாங்க அந்த குடும்பத்தில், எல்லாம் ஜீனாலஜி படம் போட்டு பார்த்துட்டு இதில் யாரெல்லாம் மேஜர்னு பார்க்கணும், மேஜர் இருக்கவங்ககிட்ட கையெழுத்து வாங்கணும், மைனர் இருக்காங்களான்னு பார்க்கணும். மைனரில் இருந்தால் அவங்களுக்கு எவ்வளவு சொத்து போகுதோ அவ்வளவு சொத்துக்கான மதிப்பீட்டை வங்கியில் டெபாசிட் பண்ணி, டெபாசிட் நம்பரை காமிச்சு நீங்கள் கரை வாங்கினா மட்டும்தான் அது ப்ராப்பரான செல்லத்தக்க விஷயம். அப்படி இல்லைன்னா அந்த பசங்க, மைனர் பசங்க கையெழுத்து வாங்க விட்டிங்கனாலோ, கார்டியன் காட்டாமல் விட்டிங்கனாலோ, அவங்க மேஜரான பின்னாடி உங்ககிட்ட சொத்துக்கு உரிமை கோர முடியும். அப்போது நீங்கள் வாங்குகிற சொத்தை செக் பண்ணுங்கள், எந்த மாதிரி உரிமையில் வந்திருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இது சம்பந்தமான சந்தேகங்கள் இருப்பின் உங்களுக்கு நாங்கள் இலவச ஆலோசனை வழங்க தயாராக இருக்கிறோம். நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ உங்களுடைய கேள்விகளை எழுப்புங்க. உங்களுக்கு சரியான பதிலை பெற்று பயன்பெறுங்க.